துபாயில் சாக்லேட் கடையில் ஒரே ஒரு சாக்லேட், அதாவது ஒரு 100 திரகம் அல்லது 200 திரகம் பெருமதியான ஒரு சாக்லேட்டை திருடினதுக்காக 600 திரகம் ஃபைனும் 6 நாள் ஜெயிலும் இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். ஜட்ஜே பார்த்து சிரிச்சிருக்கிறாரு, சாக்லேட் திருடியெல்லாம் மாட்டியிருக்கீங்களே அப்படின்னு. என்ன ஒரு கேவலம். இதை பற்றி ஒரு தகவல் ஒன்று ஒரு சகோதரர் ஷேர் பண்ணியிருந்தாரு. 600 திரகம் செலுத்திருக்கிறாங்க அபராதம். ட்ராவல் பேன் வேற விழுந்திருக்குது, அதோட சேர்த்து 6 நாள் ஜெயில் வேற. காரணம் கடையில் சாக்லேட் திருடினத்துக்காக. நம்மளுடைய நாட்டு பெண்மணி ஒரு பெண்ணுக்கிட்ட 2 பேர் போயிருக்காங்க. ஒருத்தருங்கள்ட்ட பில் இருந்ததால் தப்பிச்சிட்டாங்க. அடுத்த பெண் பில் இல்லாததால் போலீஸ் அடுத்த கேமராவில் செக் பண்ணியிருக்காங்க. அடுத்த அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்துடுச்சு. உடனே ஃபைன் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ட்ராவல் பேன் விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் போல் இவங்களுடைய அந்த வீடியோவில் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆகியிருக்குது. அதுக்கப்புறமா எங்களுடைய பிரச்சனையை தயவு செய்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பதிவிடுங்க, சொல்லுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும், யார் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பதிவிடுங்க அப்படின்னு. அதை இந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. 600 திரகம் ஃபைனும் 6 நாள் ஜெயிலும் ட்ராவல் பேண்டும். எதுக்காக? ஒரே ஒரு சாக்லேட் திருடினத்துக்காக. ஜட்ஜே சிரிச்சாராம். ஜட்ஜே சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், இந்த எதுக்காக சாக்லேட் எல்லாம் திருடி இந்த வழக்கு போட்டுக்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அரபு நாடுகளுடைய சட்டம். அதே மாதிரி முக்கியமான ஒரு தகவல் இன்னைக்கு அராப் டைம்ஸில் வெளியாகினது. நிறைய பேர் நேரம் செய்திகளில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிக்னேச்சர் வச்சு ஃபோன் வாங்குறீங்களா? நேற்று கூட அந்த கட்டுக்காசுக்கு ஃபோன் வாங்குறத பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு டென்ஷன் இருந்துச்சு, கடைசியில் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் இப்போ பொருட்கள் வாங்குறீங்க. சிலர் ஆன்லைனில் நிறைய பொருட்கள் வாங்குவீங்க. அப்படி பொருட்கள் வாங்கும்போது என்ன செய்கிறீங்க? உங்களுடைய ஸ்பான்சருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் வாங்குகிற பொருட்களை பற்றின எந்த ஒரு உங்களுக்கு ஐடியாவே இல்லை. நீங்கள் ஃபோன் ஒன்று வாங்குறீங்க, அல்லது நீங்கள் இல்லை வாங்குறது உங்களுடைய ஃப்ரெண்ட், யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், இல்லை கூட வேலை பார்க்குறவங்க அவங்க வாங்குகிறாங்க. கூட வேலை பார்க்குறவங்க வாங்குகிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுக்கு சைன் வைக்கிறீங்க. சைன் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க ப்ரூஃபுக்கு. அந்த ப்ரூஃபுக்கு எடுக்கிற ஃபோட்டோவும் இன்றைக்கி அராப் டைம்ஸில் வந்த தகவல் இது. ஓகேயா? ப்ரூஃபுக்கு என்ன செய்கிறீங்க? நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. Quite new fraud tactic. She never bought a phone, but now was thousands. Sponsors in Kuwait alerted for the fraudulent use of workers' identities. அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி, அதாவது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. ஓகேயா? நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க ஆன்லைனில், ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், எலக்ட்ரிக் ஐட்டங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆன்லைனில் வாங்குறீங்க. வாங்கும்போது உங்கள்கிட்ட சைன் வாங்குறாங்க இல்லையா? சைன் வாங்குகிற பில் எது, சைன் வாங்கின பேப்பரு, அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ளணும். இப்போ ஒரு ஒயிட் ஷீட், உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் ஷீட்டில் இப்போ இருக்குது பாருங்கள், இந்த பேப்பர் இருக்குது. இப்போ இந்த பேப்பரில் உங்கள்கிட்ட சைன் கேட்குறாங்க, சிக்னேச்சர். ஒருவேளை இப்படி 2 பேப்பர் இருக்குது, உங்கள்கிட்ட இந்த இடத்துல சைன் வைங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கொண்டு தரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே சைன் வைங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைனை வைக்கிறீங்க, சிக்னேச்சரை வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிக்னேச்சரை இதில் வைக்க சொல்கிறாங்க.
இந்த இடத்துல சிக்னேச்சர் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க சிக்னேச்சர் வைக்கிறீங்க, அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிக்னேச்சர் வைக்கிறீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் சிக்னேச்சர் வச்சது மேலே இருக்கிற இந்த பேப்பரில் இல்லை, ரெண்டாவது இருக்கிற இந்த பேப்பர். உங்களுக்கு மேலுக்கு இதில் 50 தினாரை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது இருக்கிற பேப்பரில் 500 தினாரை போட்டிருப்பாங்க. அது தெரியாமல் நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே சிக்னேச்சரை வச்சுருவீங்க. பொருட்கள் வாங்குகிற அவசரத்தில் சிக்னேச்சர் வைக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா எடுத்து கூகுளில் போயிட்டு, சாதாரணமாக இப்போ நான் உங்களுக்கு நேரத்தோடைய நிறைய தடவை சொல்லி காட்டியிருக்கிறேன், கூகுளில் போய்த்து இதோ இந்த இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோனில் கூகுள் இருக்குது, கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் போனீங்கன்னா இந்த சைடில் கேமரா இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கேமரா சிம்பிள், அதை ஆன் பண்ணிங்கன்னா அது இப்படி அந்த கேமராவை டச் பண்ணிங்கன்னா கேமரா ஒன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா சாதாரணமாக நீங்கள் அந்த பில்லை எடுத்து அந்த பில்லுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அடிச்சிட்டிங்களா, ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்ன்றது வரும். ட்ரான்ஸ்லேட்டுக்கு முதலாவது இந்த டாட்டில், இந்த 3 டாட்டில் போயிட்டு லாங்குவேஜஸ் எங்கே இருக்குது, ட்ரான்ஸ்லேட். ஓகே, ட்ரான்ஸ்லேட்டுக்கு இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத தட்டி விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்டுன்றது காட்டும். ட்ரான்ஸ்லேட்டை தட்டி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபோட்டோ பிடிச்சது வந்து அரபு மொழியில் இருக்கிற ஒரு போஸ்ட். ஆனால் இங்கே நீங்கள் என்ன மொழியில் வேணுமோ அந்த மொழியை சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். தமிழ் மொழின்னா தமிழ் மொழி. இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தமிழ்னு காட்டுது. இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜை சூஸ் பண்ணி கொள்ளலாம். தமிழாக இருக்கலாம், இல்லது வேறு ஏதாவது இருந்தால், உருதாக இருந்தால், ஹிந்தியாக இருந்தால், என்ன மொழியோ உங்களுக்கு தேவையான மொழியை இதில் சூஸ் பண்ணக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். சிம்பிளாக வேறு அப்ளிகேஷன் அது இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கூகுள்லேயே உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த கேமராவை டச் பண்ணிங்கன்னா கேமரா ஒன்றாகும். உடனே நீங்கள் உங்களுடைய அந்த பில்லோ பேப்பரோ எதை எடுக்கணுமோ அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்ன்னு இருக்கிறத டச் பண்ணி விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நம்மளுடைய மொழியில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். அவ்வளவுதான் மேட்டர். தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க, யாருமே ஏமாறாதீங்க. குறிப்பாக உங்களுடைய இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் டொமஸ்டிக் ஒர்க்கர் இதில் கூடுதலாக போட்டிருக்காங்க. டார்கெட்டிங் கூடுதலாகவே வந்து டொமஸ்டிக் ஒர்க்கரை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. 50லேருந்து 100 தினாருக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அது 500லேருந்து 1000 தினார் வரைக்கும் போகுது. இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சேலிங் ஃபோன் அண்ட் டிவைசஸ் இமீடியட்லி எட் ரெடியூஸ்ட் ப்ரைஸ் லேவிங் த டெப்ஸ் அண்டர் த நேம் ஆஃப் த விக்டம். கூடுதலாக பாதிக்கப்படுறது டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் தான். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, இந்த மாதிரி ஃப்ராடுகளில் மாட்டிக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எந்த ஒரு செட்டப்பும் பண்ணலை, அவசரமாக இந்த வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்றதால உடனே நிப்படத்துலேயே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும்.